Welcome viewers. This is past perfect continuous form. In this tense, we know the definition of the tense and the usage of tense and how to change the verb according to the adverbial time. Okay. Students, when we go to the definition of the past perfect continuous form, we go to the 2 points. Point number one, the past perfect continuous tense, also known as the past perfect progressive tense. Okay, continuous or progressive. Shows that an action that started in the past. கடந்த காலத்துல ஒரு செயல் ஆரம்பிச்சு கண்டினியூடு தொடர்ந்து அந்த செயல் நடந்து கொண்டே இருக்கிறது அன்டில் அனதர் டைம் இன் த பாஸ்ட். அதே பாஸ்டன்ஸ்ல இன்னொரு டைம்ல அது முடியுது. அன்டில்னா அது வரைக்கும். ஓகேவா? பாஸ்டன்ஸ்லயே ஆரம்பிச்சு பாஸ்டன்ஸ்லயே முடியுது. அந்த குறிப்பிட்ட டூரேஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. அன்லைக் த பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போல இல்லாம which indicates an action. அப்போ present perfect continuous என்ன சொல்லுது? indicates an action that began in the past. கடந்த காலத்துல ஒரு செயல் ஆரம்பிச்சு and continued up to the present, இப்போ வரைக்கும் அந்த செயல் நடந்து கொண்டு இருந்தால் அது present perfect continuous. ஓகேவா? தருமபுரி குடி வந்து 10 வருஷம் ஆகுது அப்படின்னா 2010 குடி இருந்து வச்சுக்குவேன். அப்போ இங்க இப்போ 2020 நடக்குது அப்படின்னா 10 ஆண்டுகளாக தருமபுரியில குடி இருந்து கொண்டிருக்கிறேன். இப்ப இருக்கிறேன், ஆனா முடியல. அதான் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஆனா பாசன்ஸ் அப்படி இல்லை. பாசன்ஸ் அப்படின்னா அதே சேலத்துல 2010 முன்னாடி 2000 இருந்து 10 வருஷம் சேலத்துல குடியிருந்தேன் அப்படின்னா அந்த 10 இயர்ஸ் 10 வருஷமா சேலத்துல குடியிருந்து கொண்டு இருந்தேன். ஓகேவா? அப்போ அது முடிஞ்சு போன விஷயம். அப்போ குடியிருந்து கொண்டிருந்தேன் அப்படின் போது அது முடிஞ்சு போச்சு. இங்க குடியிருந்து கொண்டு இருக்கிறேன் போதே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ சேலத்துல 10 வருஷம் இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். தருமபுரியில இப்போ குடியிருந்து கொண்டிருக்கிறது வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேவா? அப்போ that indicates something that began in the past, continued in the past. கடந்த காலத்திலே ஆரம்பிச்சு கடந்த காலத்திலே கண்டினியூ ஆகி and also entered at the defined point the past. அந்த கடந்த காலத்துல குறிப்பிட்ட அந்த ஒரு கால பாயிண்ட்ல நின்று போச்சு அப்படின்னா எப்போ 2000 ஆரம்பிச்சது 2010 முடிஞ்சது. ஓகேவா? இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். ஓகே. In this slide we can know the structure of past perfect continuous tense. இங்க ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சப்ஜெக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றுக்கும் அஃபர்மேட்டிவ் நேர்மறை வாக்கியம், நெகட்டிவ் எதிர்மறை வாக்கியம், இன்ட்ராகேட்டிவ் வினா வாக்கியம் எந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஐ ஹேட் பீன் அப்படின்றது பொதுவா இருக்கக்கூடிய பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பி வர்ப் அல்லது ஆக்சிலரி வர்ப். ஹேட் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ், ஹேவ் ஹேஸ்ன்றது பிரசன்ட் டென்ஸ். ஓகே. அப்ப ஹேட் பீன் வெயிட்டிங் அப்படின்றது பிரசன்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்பு கூட ஐஎஸ் சேர்ந்து வரும். இதை கண்டினியூஸ்க்காக எடுத்துக்கிறோம். எல்லா கண்டினியூஸும் கண்டிப்பா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் இருந்தாலும் சரி, இல்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தாலும் சரி, எந்த கண்டினியூஸ் வந்தாலும் கண்டிப்பா வெர்பு கூட ஐஎஸ் சேர்ந்து வரும். நெகட்டிவ்ல பார்த்தோம்னா ஹேட் நாட் சேர்த்துரும், ஹேட் நாட் பீன் அப்படின்னு. ஓகே. இன்ட்ராகேட்டிவ்ல 2 டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் இருக்கு. 2 வினா வாக்கியம். முதல்ல இருக்கிற வினா வாக்கியம் வெர்ப்ல ஆரம்பிக்குது, ஆக்சிலரி வெர்ப்ல ஆரம்பிக்குது. ரெண்டாவது வினா வாக்கியம் WH ஆரம்பிக்குது. WH அப்படின்னா சொல்லுவோம் அதை இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ஃபார்ம் சொல்லுவோம். இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் ஃபார்ம். இன்ஃபர்மேஷன் இன்ட்ராகேட்டிவ்ல வந்து WH ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிச்சாலும் ஒரு கொஸ்டின் நம்ம வந்து ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா WH அப்படின்ற வேர்டுக்கு பின்னாடி ஒரு ஆக்சிலரி, அப்புறம் ஒரு சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் வெர்ப் வரும். அப்போ இந்த பாசிட்டிவ் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல பாத்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ்ல வந்து had I been waiting, where had I been waiting. ஓகே. அதே வந்து செகண்ட் பர்சன்ல எடுத்தோம்னா had you been waiting, where had you been waiting. அப்போ ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா been waiting அப்படின்றதோட சேர்ந்து அந்த வெர்பு முன்னாடி வரும், WH வரும். இதை நீங்க 1 or 2 டைம்ஸ் நல்லா படிச்சு பாருங்க. ஒவ்வொருக்கும் ஸ்ட்ரக்சர் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரக்சர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா யூஸ் பார்ப்போம். எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். யூஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம். யூஸ் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபார்ம்.
இந்த யூசஸ் அப்படின்றது நம்மளுடைய பாட புத்தகத்துல 10th இருக்கிற பாட புத்தகத்துல இருக்கிற யூசஸ் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட். ஓகே, பாஸ்ட்ல ஒரு ஆக்ஷனை பத்தி நம்ம சொல்றோம் அப்படின்னா, that had begun and had been going, ஆரம்பிச்சது, அந்த ஆக்ஷன் ஆனது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, for some time, எப்போ கொஞ்ச நேரம் ஆரம்பிக்கும், before another action took place in the past. அப்போ எது வரைக்கும், இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்கிற வரைக்கும், இன்னொரு ஆக்ஷன் வந்து நம்ம நடக்கிற வரைக்கும் அது முன்னொரு ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கும். சம் டைம், அதான் முக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட டியூரேஷன் எடுத்துக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பித்து கொண்டே இருக்கிறது. அடுத்த ஆக்ஷன் ஆரம்பிக்கும் போது அந்த ஆக்ஷன் நின்றுடுது. மொத்தம் 3 ஆக்ஷன் எடுத்துக்கிறோம். முதல்ல அது 3 பாயிண்ட் ஆஃப் டைம் 3 எடுத்து, 2 ஆக்ஷன் தான், பாயிண்ட் ஆஃப் டைம் 3. ஒன்று வந்து அந்த ஆக்ஷன், அந்த செயல்பாடு ஆரம்பிச்சது, நடந்து கொண்டே இருக்கிறது, அந்த செயல்பாடு முடிகிறது, அப்போ அதனால இன்னொரு ஆக்ஷன் ஆரம்பிக்குது. ஓகேவா? ஆனா எல்லாமே முடிஞ்சு போனது தான். எக்ஸாம்பிள் பாருங்க, மஹி அண்ட் ராகவ் had been arguing. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க had been arguing, அவங்க ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க வித் ஈச் அதர் when their mom arrived. அப்போ முதல் ஆக்ஷன் என்னது, ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்கியூ பண்ணியிருக்காங்க, அது ஒரு ஆக்ஷன். அது சம்டைம்ஸ் நடந்து கொண்டே இருக்கு. ஆனா எப்ப நின்று போச்சு, when their mom arrived, அம்மா வரும்போதே அந்த ஆக்ஷன் நின்று போச்சு. ஓகேவா? அப்போ நாம எந்த ஆக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறதோ அது நாம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் பாருங்க, டு டிஸ்கிரைப் an action that had been going on. going on அப்படின்னா கண்டினியூவா போயிட்டே இருக்கு, for some time in the past. இப்போ நம்ம இன்னொரு ஆக்ஷன் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது இல்லை. ஓகேவா? நம்ம வந்து ஆக்ஷன் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல முடியுது அப்படின்னா, அது அந்த நேரத்தில் நம்ம குறிப்பிடும் போது நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கிறோம். The students had been practicing for the last couple of days, couple of weeks. அப்போ couple of weeks, 2 வாரமா அவங்க என்ன செய்றாங்க, அவங்க கடந்த 2 வாரமா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது இங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, அது முடிஞ்சு போனது. இருந்தாலும் கூட அந்த குறிப்பிட்ட அந்த 2 வீக்ஸ் மட்டும் எடுத்துக்கணும்னா, அந்த டூரேஷன் எடுத்தோம் அப்படின்னா அவங்க பயிற்சி செய்து கொண்டு இருந்தார்கள். ஓகேவா? இப்போ நம்ம இங்க இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த சென்டென்ஸ்ல எப்படி வரும், அதுக்குரிய கீவேர்ட்ஸ் என்ன? கீவேர்ட்ஸ் அப்படின்னா சம் அட்வர்பியல்ஸ் டினோட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். என்னென்ன அட்வர்பியல் பாருங்க. ஓகே, இந்த ரெட் கலர்ல கோட் பண்ணக்கூடிய எல்லா வேர்டுமே ஃபார். ஓகேவா? ஃபார் எடுத்தது பிகாஸ், அப்புறம் சின்ஸ், அப்புறம் when. இதெல்லாம் வந்து என்னது, இதெல்லாம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை குறிக்கக்கூடிய சில கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஒன்று பாருங்க, நம்பர் 1, I had been teaching in the school for more than a year before I left for my native town. இப்போ நான் வந்து அங்க டீச் பண்ணல, ஆனாலும் கூட more than 1 year அந்த ஸ்கூல் நான் டீச் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாயிண்ட் ஆஃப் அந்த டியூரேஷன் எடுக்கும் பொழுது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எடுத்துக்கிறோம். செகண்ட் பாருங்க, பாலா ஃபெயில்டு the final test because he had not been attending class. அப்போ அவன் கிளாஸ் அட்டன் பண்ணாத அந்த காலத்தை குறிக்கிற அந்த டியூரேஷன், அவன் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கல, அதனாலதான் அவன் ஃபெயில் ஆயிட்டான். இப்போ அந்த டியூரேஷன் டைம் எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆனா ஃபெயில்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் ஆயிடுது. தேர்ட் பாருங்க, she had been playing the piano since 1983 when she was finally asked to do a solo with the local orchestra. local orchestra சோலோ பாட சொல்றாங்க. அப்படி செய்யும் பொழுது 1983 இருந்து என்ன செய்யறாங்க, அவங்க பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குறிப்பிட்ட டியூரேஷன் எடுத்துக்கிறோம், அது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அடுத்து ஃபோர்த் பாருங்க, I had been walking for hours. பல மணி நேரமாக நான் நடந்து கொண்டிருக்கிறேன். when I finally found the house. ஏதோ எப்போ கடைசி எப்போ அந்த நடந்து நின்று போச்சு, எப்போ நான் வீட்டை கண்டுபிடிச்சனோ அது வரைக்கும் நடக்கல, அது வரைக்கும் நடந்துட்டு இருந்தா அப்போ நடக்கல. அப்புறம் ஓகேவா? அப்போ நான் வீட்டை கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் நடந்து கொண்டே இருந்தேன். அப்போ அந்த நடந்து கொண்டிருக்கின்ற அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் குறிக்கும் பொழுது I had been walking அப்படின்னு வரும். when I finally found the house, நான் வந்து கடைசியில அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நடக்க வேண்டியது இல்லை, அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்ச நிகழ்ச்சி முடிஞ்சது, நடக்கிற நிகழ்ச்சி முடிஞ்சது. ஓகேவா? அப்போ அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் அந்த எப்போ நடந்து கொண்டிருக்கணும், ஃபார் ஹவர்ஸ் அப்படின்றத வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம அடுத்தது எக்ஸசைஸ் பார்ப்போம். here is examples. 5 sentences are given. இப்போ நம்ம இந்த
பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்றதுக்குரிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா கீவேர்ட்ஸ், அதாவது அட்வர்ப் என்ன அப்படின்னா பாருங்க, நம்பர் 1ல we live in ஊட்டி ஃபார் வந்திருக்கா ஃபார் 3 months. செகண்ட்ல since he became, since அப்படின்றது தான் வந்து கீவேர்டு. தேர்ட்ல வந்து பிகாஸ், ஃபோர்த்தில் when, ஃபிஃப்த்தில் வந்து ஃபார் 3 hours. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து இந்த கீவேர்ட்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எப்படி போடுறது? வெர்போட ஐன் சேர்த்தணும், had been சேர்த்தணும். we had been living in ஊட்டி. அண்ணா had been serving the Tamils. Okay, she was very sweaty because she had been running. I had been writing. ஃபிஃப்த் பாருங்க, we had been enjoying. ஓகே, இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ரெண்டு விதமான செயல்பாடுகளுடன் அந்த செயல்பாடு பாஸ்ட்டில் முடிஞ்ச நிலையில் நம்ம இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் போடுறோம். ஓகே, ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, these are the exercises. 5 sentences are here. First of all, you identify the keywords. I mean adverbial time. First one, what is the keyword? When. Okay, he waited for an hour when she finally arrived. Second, because. He went on a diet because he has to eat too much. Number 3, for. For. The boys play saucer for about an hour. Okay pa? Fourth பாருங்க, I was too tired because வந்திருக்கா. ஃபிஃப்த்தில் வந்து she has traveled around Europe since her mother's illness. since வந்திருப்பார். இதெல்லாம் வந்து கீவேர்டு. இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் எப்படி ஸ்ட்ரக்சர் வரும்னு தெரியும் உங்களுக்கு. இதில் இருந்தெல்லாம் நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு அஃபர்மேட்டிவ் தான் கொடுத்துருக்கேன், நெகட்டிவ் அங்கே வரும். ஆனால் இன்ட்ராகேட்டிவ் கொடுக்கல. ஆனால் இன்ட்ராகேட்டிவ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ட்ராகேட்டிவ் தெரியும் போது உங்களுக்கு இன்னும் நம்ம தரவாயிடும். அது கொடுத்தா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஏன்னா டென்ஸ் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக படித்தா தான் டென்ஸ் புரியும். ஓகேவா? அதனால் இதில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாமே அஃபர்மேட்டிவ் தான். இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் வெர்பு கூட ஐன் சேர்த்தணும், ஹேட் பீன் சேர்த்தணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேவா? நீங்கள் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆன்சர் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சி குரூப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. தேங்க்யூ.